சட்டப்பேரவையின் 3ஆம் நாள் கூட்டம் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இன்றைய அலுவல்கள் குறித்த தகவல்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கண்ணன். கண்ணன், இன்றைய சட்டப்பேரவை அலுவல்கள் என்னென்ன விவரங்களை விரிவா பதிவு செய்யுங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது ஆளுநர் உரையுடன் கடந்த திங்கட்கிழமை தொடங்கியது. இந்நிலையில் இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 3வது நாள் அலுவலானது நடைபெற உள்ளது. இன்று காலை சரியாக 9:30 மணிக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையானது கூட்டத்தொடரானது தொடங்குகிறது. 9:30 மணிக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியதுடன் வினாக்கள் விடைகள் நேரமானது எடுத்துக்கொள்ளப்படும். வினாக்கள் விடைகள் நேரமானது எடுத்து கொள்ளப்பட்ட பிறகு அந்த உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து நேரமில்லா நேரமானது சட்டப்பேரவையில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த நேரமில்லா நேரத்தில் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நோட்டீஸ் கொடுத்துள்ளனர். அதன்படி அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் மற்றும் HMP வைரஸ் தொடர்பாக உள்ளிட்ட பல்வேறு அந்த பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நோட்டீஸ் அளித்துள்ளனர். இது தொடர்பாக விவாதிக்க அவர்கள் சட்டமன்ற பேரவையில் கோஷங்களை எழுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எந்த பொருளை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வது என்பது தொடர்பாக சபாநாயகர் முடிவெடுத்தால் அது தொடர்பாக விவாதம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அந்த நேரமில்லா நேரம் முடிந்த பிறகு ஆளுநர் உரை மீதான விவாதமானது தொடங்கும். ஆளுநர் உரை மீதான அந்த விவாதத்தினை அந்த தீர்மானத்தை சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் முன்மொழிவார். அதனைத் தொடர்ந்து அந்த தீர்மானத்தானது மீது விவாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நாளை அல்லது நாளைய மறுநாள் 3 நாட்கள் இந்த விவாதமானது நடைபெற உள்ளது. சுமார் 15 உறுப்பினர்களுக்கு மேல் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேச உள்ளார்கள். இன்று 5 முதல் 6 உறுப்பினர்கள் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது இன்றைய அலுவலானது நிறைவேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை இந்திய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து கலந்து கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தற்போது சட்டமன்றத்திற்கு அவர்கள் அனைவரும் வர தொடங்கியுள்ளனர். கடந்த ஆளுநர் உரையின் போது ஏற்பட்ட அந்த அமளி காரணமாக இந்திய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் காவலர் பாதுகாப்பானது அதிக அளவுக்கு போடப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையின் நுழைவாயில் மற்றும் சட்டப்பேரவை வளாகம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பானது அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய தினம் சரியாக 9 மணிக்கு சட்டப்பேரவை அலுவல் தொடங்கியவுடன் வினாக்கள் விடைகள் நேரமானது எடுத்துக்கொள்ளப்பட்டு அதன் பின்பு கேள்வி நேரம், அதன் பின்பு ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெற்று 5 உறுப்பினர்கள் முதல் 6 உறுப்பினர்கள் பேசிய பிறகு இன்றைய அலுவலானது நிறைவேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.